முக்கியமான குறுக்கீடு மட்டும் மற்ற அட்சய பாத்திரம் அன்னை சோனியா காந்தி அட்சய பாத்திரம் மணிமேகலை அப்படி எல்லாம் சொல்லிட்டு உணவு பாதுகாப்பு சட்டத்துல கையெழுத்து போட்டுட்டு வந்தது யாரு? 1.5 லட்சம் தமிழர்களை ஒரே இரவுல கொன்று குவிப்பதற்கு காரணமாக இருந்தது யாரு? இப்படி ஆயிடுச்சு, போர் நின்று விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு கேட்ட உடனே மழை நின்ற பிறகும் தூவானம் விடவில்லை அப்படின்னு சொன்னது யாரு? இதெல்லாம் சொல்லிட்டு அன்னைக்கு 2011 ஆட்சி எழுந்து 10 வருஷம் கூப்புல இருந்தது யாரு? இதெல்லாம் கேட்டுட்டு இவர் கூட்டணியை பத்தி சொல்றாரு, எங்க கூட்டணி நல்லா இருக்கு, இவங்களுடைய கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி அப்படின்னு. இவர்கள் கூட்டணியை தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் மற்ற கட்சிகளையும் கொத்தடிமை கூட்டம் போல வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அன்னைக்கு மது ஒழிப்பு மாநாடு ஒன்னு விழுப்புரத்துல ஆரம்பித்தாரு திருமாவளவன் அவர்கள். அவரை அமெரிக்காவிலிருந்து உடனே முதலமைச்சர் பார்த்து என்ன சொன்னாரோ, என்ன மிரட்டினாரோ, கூட்டணி சொல்லக்கூடாது. அது அவங்க அந்த அம்மா சொல்லக்கூடாது. உங்களுதான் முழுமையான கொத்தடிமை கூட்டணி. நீங்க முழுமையா கொத்தடிமை கூட்டணி தான் நீங்க ஒருத்தர். நீங்க வந்து ஒரு பழக்கம் இருக்கு. நீங்க என்ன நிலையில இருக்கீங்களோ அதை சசிரேகா இல்ல ஒரு நிமிஷம் முதலமைச்சரே பதற்றம் வருகிறது. நான் பதட்டம் எல்லாம் வரல. இல்ல ஒரு நிமிஷம் சசிரேகா இல்ல ஒரு நிமிஷம் இல்ல ஃபர்ஸ்ட் டீடைலா டைம் கொடுங்க. இல்ல இது குறுக்கீடுக்கான நேரம், அதனால சுருக்கமா பேசுங்க, மற்றவங்க பேசணும். இல்ல இது குறுக்கீடுக்கான, அதுதான் சுருக்கமா பேசணும், சுருக்கமா பதில் சொல்லுங்க. இல்ல நான் இன்னும் டீடைலா வரேன். கார்கே யூ ஹேவ் டு கண்ட்ரோல் கார்கே. இல்லங்க இது என்ன நேரத்துல நீங்க என்னங்க சுருக்கமா பதில் சொல்றதே? கொஞ்சம் இல்ல மேடம், இன்னும் 2 பேர் பேசவே இல்ல மேடம். அமைதியா இருங்க. நான் பேசுறேன். ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் அவர் பேசினதுக்கு அப்புறம் அதுக்கு பதில் வாங்க வந்தேன். செகண்ட் ரவுண்ட் உங்களுக்கு ஒரே நிமிஷம் கார்கே, நான் முடிச்சிடுறேன். ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு, நான் முடிச்சிடுறேன். அதாவது விடுதலை சிறுத்தைகள் மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒண்ணு நடத்தினாங்க போன வருஷம். இதே முதலமைச்சர் அமெரிக்கால இருந்து ஒரு நாள் முன்னதாகவே ஓடோடி வந்து திருமாவளவன் அவர்களை மாத்திட்டாரு. இந்த லட்சணத்தில் தான் மற்ற மாவட்டங்கள்ல ஒரு உரிமை இல்ல. ஒரு கருத்து பதிவு முடியுமா? விசிகா மேலே குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. நசிக்கி வச்சிருக்கீங்க. விசிகா செய்தி தொடர்பாளர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். மேடம் ஒரே நிமிஷம். விசிகா செய்தி தொடர்பாளர் இருக்காரு, கேட்கலாம். சரியா குறுக்கிட முடியும் தமிழ் மாறன். திரு பாவல், உங்கள் நோக்கி பல கேள்வி ஆதரித்தோம். நாங்க அன்றைக்கும் சொல்றோம், இன்றைக்கும் சொல்றோம். பேச்ச மாத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு பேசுறீங்களே நீட்ட பத்தி. மேடம் ஒரு நிமிஷம். இது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர், அதனால வந்தது. மேடம் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் யார் மாத்துனது? நீங்க மாத்தி அந்த அமெண்ட்மென்ட் ஒத்துக்கிட்டது வந்துச்சு. நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் நீங்க கையெழுத்து போட்டு நீங்க இந்தியன் மெடிக்கல் கவுன்சில மாத்தி அமைச்சு நீங்க ஒத்துக்கிட்டதனால தான் அது வந்துச்சு. 7.5% நீங்க தான் இம்ப்ளிமென்ட் பண்ணீங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி பேச வேண்டாம். நீங்க அத மறுத்திருக்கணும்ல, ஏத்துக்க கூடாது. என்எம்சி ஏன் பாஸ் பண்ணால? சரி ஒரு நிமிஷம். தமிழ் மாறட்டு சிறிய குறுக்கீடு. நான் வரேன். சிறிய குறுக்கீடு பதில் சொல்லுங்க. நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் அலோவ் பண்ணது இவங்க தான். இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் இருக்கக்கூடியதுல நீ ப்ரொவிஷன் கிடையாது இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறதுக்கு. சோ நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் அவங்க ப்ரப்போஸ் பண்றாங்க, இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலை கலைச்சிட்டு அதை அனுமதிச்சு இதை ஏத்துக்க வச்சது முழுக்க இவங்க தான். சரி ஓகே. நான் திரு பாவல் உங்களை நோக்கி நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. நாங்க ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கோம். மேடம் நான் அடுத்து இல்ல உங்க ரெண்டு பேரோட டிபேட் நின்றோம். இல்ல நோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். உங்க 2 ரவுண்ட் நான் வந்திருக்கேன், மற்ற 2 பேர் பேசவே இல்லை, புரிஞ்சுக்கங்க. திரும்ப வரேன். இது முக்கியமான இடம் மேடம். ஐஎம்சிஏ பத்தி இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலுக்கு இது இட்ஸ் நாட் அகாடமிக் பாடி. இது நீட்ட நடத்துறது. அது இல்லனால நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் யார்? ஓகே ரெண்டு பேரும் திருப்பாவல் உங்க கூட்டணி பலமா இருக்கு. ப்ளீஸ் உங்க கூட்டணி பலமா இருக்கு அப்படின்றீங்க. ஆனா வந்து கூட்டணிக்குள்ள நிறைய குழப்பம் இருக்கு. இதை வச்சுதான் நீங்க தேர்தல் நோக்கி போறீங்கன்னு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. திருப்பாவலன் வணக்கம். அதாவது இந்த மனப்பாடம் பண்ணி மூச்சு விடாம ஒப்பிக்கிறாங்கல்ல, அப்படிதான் இப்ப அதிமுக சசிரேகா வந்து எந்த டிபேட்டுக்கு போனாலும் அவங்க ஒரு மைண்ட் செட்டோட வர்றது. அது அப்படியே வந்து இல்ல தனிப்பட்டது வேணா நம்ம கண்டென்ட்குள்ள வந்துடலாம். இல்ல தனிப்பட்ட முறையில தலைப்பு என்ன? தேர்தல் காலத்துல திமுகவா அதிமுகவா அப்படின்னா தலைப்பு. இவங்க சம்பந்தம் இல்லாம வந்து ஏதோ விசிகாவை வந்து திமுக கொத்தடிமையா வச்சிருக்குன்னு வாய்க்கு வந்து நான் பேசும்போது இப்ப ஏன் தரப்பு நியாயத்தை நான் பேசிதான் ஆகணும். இப்ப முதுகுல தட்டி கொடுத்து டெல்லிக்கு வர சொல்லி மிரட்டி பக்கத்திலே உட்கார வச்சு என்டிஏ கூட்டணி பேச விடாம, எடப்பாடி அவர்களை பேச விடாம, இல்ல அவர் தான் பேசல அப்படின்றாங்க, இருந்தவரை பேச விடாமையே
கூட்டணியை டிக்ளேர் பண்ணிட்டு போனாரு அமித்ஷா. நாங்க அப்படியா இருக்கிறோம்? கருத்து சுதந்திரத்தோட இன்றைக்கு வந்து திமுக அணியில் நாங்க பயணிக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் ஒரு தனி கட்சி, எங்களுக்கு தனித்த கொள்கை கோட்பாடு இருக்கிறது. திமுகவுக்கு விசிகாவுக்கு கொள்கை உடன்பாடு இருக்கிறனால அந்த அணியில் நாங்க பயணிக்கிறோம். எங்களை வந்து யாரும் அடைக்கால. ஆனா இன்றைக்கு இல்ல அந்த முரண்களை இல்ல சார், இல்ல விசிகா சொல்லக்கூடிய முரண்களை எதிர்க்கட்சிகள் ஒரு ஆயுதமா பயன்படுத்தல. அங்க கம்ஃபர்ட்டா இல்ல, அவங்க வந்து எங்க வேணா போவாங்க அப்படின்னு. முரண்பாடு எல்லா காலகட்டத்திலும் அதிமுக ஆட்சி காலத்துல வந்து சாதிய வன்கொடுமை நடக்கலையா? அதை என்ன பட்டியல முடியாது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நடந்தது, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்தது, ஓபிஎஸ் ஆட்சி காலத்தில் நடந்தது, எடப்பாடி ஆட்சி காலத்தில் புள்ளி ஓரம் தர முடியும். இது 2000 ஆண்டு கால பிரச்சனை, சாதிய பிரச்சனை, 2000 ஆண்டு கால பிரச்சனை. விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு அரசியல் களத்துல நாங்க வந்து வளர்ந்து வர்றதுனால எங்களுக்கு இடையூறுகள் இருக்கதான் செய்யும். இது சாதிய சமூகத்துல அவர் சீக்கிரமா வந்து ஒரு அக்செப்டன்ஸ் உருவாகாது. அது இங்க தலைப்பு கிடையாது. தலைப்பு என்ன? கூட்டணி, எந்த கூட்டணி வலுவாக இருக்குது, தேர்தல் களத்தில் யார் முந்திட்டு இருக்கா? 2021 அதிமுக தலைமையில உருவாக்கப்பட்ட அந்த அணியில இருக்கக்கூடிய கட்சிகளை இன்னைக்கு எங்க போனாங்க? அதிமுகவில் இந்த கட்சிகள் இடம்பெற்றிருக்கு. இந்த கூட்டணியோட நாங்க 2026 தேர்தலை சந்திக்க போறோம்னு எடப்பாடியால ஒரு கருத்தை சொல்லுங்க. இல்ல இப்ப பாஜக வந்துட்டாங்கல்ல சார், பாஜக வந்துட்டாங்க. இப்ப பாஜகவோட இருந்த கட்சிகள் பாமக, தேமுதிக இவங்கெல்லாம் வந்துருவாங்கல்ல, அப்படிதானே பொருள்? பாமக வந்திருக்கா, தேமுதிக வந்திருக்கா? தேமுதிக வந்து எம்பி சீட்டு கேட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. எம்பி சீட்டு கொடுத்தாதான் நாங்க வருவோன்றாங்க. இன்னும் அக்ரிமெண்ட் ஆகல. நாங்க அப்படியா 3 தேர்தலை வெற்றிகரமா வந்து நிகழ்த்தி காட்டி வெற்றி கொடி நாட்டிட்டு இருக்கோம். அடுத்த தேர்தல் 2026 தேர்தலுக்கு எங்க கூட்டணி வலுவா இருக்கு. நாங்க இப்ப தேர்தலுக்கு முன்னாடி 10 மாசம் இருக்கும்போது இப்ப கருத்து கணிப்பு என்ன சொல்லுது? திமுக அணி வந்து வெற்றி பெற போகுது. எல்லா ஊடகமும் இவங்களுக்கு ஆதகம், அதாவது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஊடகங்கள் கூட திமுக தான் வெற்றி பெறுன்றாங்க. நிறைய ஊடகம் டிபேட்ல பாருங்க, திமுக நடுநிலைமையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் வர்றாங்க. அவங்க கூட மறுக்க முடியாம திமுக கிடைக்கப்பட வெற்றி வந்து ஒத்துக்கிறாங்க. இந்த வைத்தறிச்சல் இருந்துதான் இவங்க வந்து ரோடு ஷோ போற கூட கிண்டல் பண்றாங்க. ரோடு ஷோ அப்படின்றது மக்கள்கிட்ட வரவேற்பு இல்லாம யாராலும் ரோடு ஷோ நடத்த முடியாது. மக்களுக்கும் ஆட்சியில் ரோட் ஷோ மட்டுமே ஒரு ஆட்சியினுடைய அளவீடா சார்? ரோட் ஷோ மட்டுமே ஆட்சியின் அளவீடா? மோடி வந்தாலும் ரோட் ஷோ வந்தா கூட்டம் வருது, விஜய் வந்தாலும் கூட்டம் வருது, முதல்வர் வந்தாலும் கூட்டம் வருது, அது ஒரு அளவீடா மக்கள் செல்வாக்குக்கு? இருங்க, இப்ப அதிமுக ஆளுகின்ற கட்சி மீது வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனால் அந்த கருத்து தவிடுபடியாக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரோட் ஷோ நடத்தும் போது எவ்வளவு கூட்டம், எவ்வளவு ஆரவாரம், எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா மக்கள் வரவேற்கிறாங்க. இது என்ன காரணம்? திமுக அரசு கொண்டு வந்த நலத்திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. பாரதிய ஜனதாவை இன்றைக்கு இந்தியாவிலேயே நேருக்கு நேர எதிர்த்து செயல்படக்கூடிய கட்சி தான் திமுக. இன்றைக்கு திமுக ஆட்சிய பாரதிய ஜனதா ஆளக்கூடிய ஒன்றிய அரசு துறைகள் வந்து பாராட்டுது. இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம், முதன்மையான மாநிலம் வந்து திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு தான் பாராட்டு சான்றிதழ் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா துறைகளிலும், தொழில்துறையில இருந்து ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய ஜிடிபி வரைக்குமே தமிழ்நாடு இன்றைக்கு வந்து ஒரு முதன்மையான மாநிலமா இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் தான் இன்றைக்கு வந்து எல்லா உயர்கல்வி நிலையங்களும் படிச்சு மேல போயிட்டு இருக்காங்க. இப்ப இதையெல்லாம் வந்து தமிழ்நாடு கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்துல முன்னேறி வருவதை கண்டு இவங்களால 2026லயும் வந்து படுதோல்வி அடைஞ்சிருவோமோ? ஓரளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு 65 எம்எல்ஏ மாதிரி ஒரு 50-60 எம்எல்ஏக்கெல்லாம் அது தக்க வச்சுக்கிறோம். அதுக்குதான் இவங்க போராட்டமே அதுதான். சரி, அதாவது ஆட்சிக்கான போராட்டம் கிடையாது. மறுபடியும் ஒரு 50 எம்எல்ஏனா நமக்கு கிடைக்க மாட்டாங்களா? இதுக்கு ஒரு அவதூறு வந்து பரப்புறாங்க. அவதூறு என்பது ஒரு ஆட்சியாளர்கள் மீது நேர்மையா இருக்கணும். இப்ப நாங்க கூட நேர்மையா குற்றச்சாட்டுகள் வைக்கிறோம். இப்ப அந்த அதிமுக காரங்க இப்ப சசிரேகா பேச சொல்லுங்க, கண்ணாப்புடான்னு பேசுறாங்களே தவிர ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் ஏதாவது சொல்ல புள்ளி விவரப்படி இதெல்லாம் செய்யல அப்படின்னு புள்ளி விவரப்படி பேச சொல்லுங்க. சரி, ஓகே, ரெண்டு பேரும் ஓகே. பாவலன் குற்றச்சாட்டு வச்சீங்க, பதில் வாங்கலாம். ஒரு நிமிஷம்.
சரி, அவர் குற்றச்சாட்டை மறுக்கிறாரு. அதிமுக இல்ல வார்த்தையில இல்ல வார்த்தையில கவனம் ப்ளீஸ் ப்ளீஸ் கள்ளக்குறிச்சியில மரக்காணியில் பாரதிய ஜனதாவின் கொத்தடிமை அதிமுக ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இல்ல இல்ல எல்லாரும் பேசுறதா. அது ஒரே நிமிஷம் கருத்து கார்கே முடிச்சுங்க. நாங்க திமுக மேல ஒரு சில குற்றச்சாட்டுகளை எங்களால் வைக்க முடியும். நீங்க அதிமுக பாஜக மேல குற்றச்சாட்டு வைங்க பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.